என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. அப்பா கொஞ்சமாச்சும் என்ன படிக்க விடுறீங்களா? ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? உனக்கு தான் உள்ளார ரூம் இருக்குல்லடா, அங்க போய் படிடா. அப்பா அங்க தனியா உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குப்பா. ரெண்டு அப்பாவும் நொய்யு நொய்னு பேசிட்டு தான் இருக்கீங்க. என்னம்மா நீ தான் புக்க தானே பாத்துட்டு தானே இருக்க, படிச்சுட்டா இருக்க. நான் படிச்சிட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லிருப்பாரு, பேசாம போயிருங்க. ஓ படிச்சுட்டு இருக்கியாமா? சரி நீ உட்காந்து படி, நாங்க உள்ளார போறோம். இல்ல இல்ல உட்கார்ந்து பேசுனப்பா. அஞ்சலி எங்க இருக்க? வா அப்பா உங்களுக்கு காஃபி எடுத்து கொடுவா. அம்மா நான் படிச்சிட்டு இருக்கேன், நீங்களே எடுத்து வந்து கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து கொடுத்துட்டு போயிரு. அப்பா ப்ளீஸ் பா, நீங்களே போய் காஃபி எடுத்துக்கோங்கப்பா. பாவம் தங்க படிச்சிட்டு இருக்க, தங்கத்தை போய் வேலை வச்சுக்கிட்டு. சாவித்திரி நானே வந்து எடுத்துக்கிறேன். அண்ணே நானே வந்து எடுத்துக்கிறேன், விடுங்க. இப்படியா அவளுக்கு செல்லத்தை கொடுத்துட்டு இருங்க. என்ன 2 நிமிஷத்துல வந்து காஃபி எடுத்துட்டு போற, அது கூட முடியாதா? அம்மா நான் படிச்சிட்டு இருக்கேன்மா. சாவித்திரி அக்கா என்னாச்சு, ஏன் கத்திட்டு இருக்கீங்க? பாரு மலர் வந்து காஃபி எடுத்து கொடுத்துட்டு வர, நான் படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்களே எடுத்துட்டு வர சொல்றா. என்ன அஞ்சலி போய் காஃபி தானே எடுத்துட்டு வர மாட்டியா? என்ன 2 பேரும் சேர்ந்து புள்ளிய திட்டிட்டு இருக்கீங்க, விடுங்களேன். நீங்க அமைதியா இருங்க. செல்லம் கொடுத்து எப்படி ஆடிட்டு இருக்கா பாருங்க. ஒரு வேலை வீட்டுல செய்யறது இல்ல. நான் காலேஜ் போய் படிச்சிட்டு இருக்கேன். என்னம்மா? அண்ணி விடுங்க, திட்டாதீங்க நீ. ஆமா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. என்னென்ன வேலை பாக்குறானே தெரியல. வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் சேட்டை மட்டும் தான் பண்றா. அட சின்ன குழந்தை போக போக சரியாயிருவா, விடுங்க. போங்க 2 பேரும் உள்ளார போங்க. எங்களுக்கு காஃபியே வேணாம், உள்ளார போங்க. இருங்க காஃபி எடுத்துட்டு வர குடிங்க. வர வர இவ வீட்டுல வேலையே செய்யறது இல்ல. இருக்கட்டும் அவளுக்கு. நீங்க 2 பேரும் அத்தைங்களும் சப்போர்ட் பண்ணாம இருந்தா அவ வேலை செய்வா. நீங்க எல்லாம் செல்லம் கொடுக்கறனால தான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. அதான் பாருங்க அக்கா, இவ்வளவு அடிச்சு வேலை வைக்கணும்க்கா. வப்பிங்க நீங்க வந்து உட்கார்ந்து தப்பா போச்சுப்பா. சரி மலர், நான் உள்ளார போய் வேலை செய்யறேன். அக்கா நீங்க உள்ளார போங்க, நான் காஃபி கொடுத்துறேன். சரி மலர், இந்தாங்க காஃபி. ஒழுங்கா உள்ளார போய் படிடி. இங்க உட்காந்து படிச்சிட்டு இருப்ப. நான் எங்க உட்கார்ந்து படிக்கிறேன், உங்களுக்கு என்னமா? படிக்கிறியா என்ன பண்றியோ தெரியலடி. பாருங்க என்ன திட்டிட்டே இருக்காங்க. ஓ மலர், அந்த என்ன புடிச்சு திட்டிட்டே இருக்கீங்க? 2 பேரும் குடுக்கற செல்லத்துலதான் அவ ரொம்ப ஆடுறா. அட போங்கம்மா. அப்பா நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கட்டுமாப்பா? கேளுடா, என்ன கேட்கணும்? ஏன்பா அக்கா கிட்ட அவ்வளோ கோவப்பட்டீங்க? அர்ஜுன் ப்ரொஃபஸரும் பாவம் இல்லப்பா, ஏன்பா கோவப்படுறீங்க? அக்கா பாவம் தானப்பா, ரொம்ப வருத்தப்படுறாப்பா. நம்ம வேணா அவகிட்ட பேசுவோமாப்பா? படிக்கிற வேலையை மட்டும் பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ படி. ஆமாண்டா, யார பத்தியும் இங்க பேச வேண்டாம். இந்த வீட்டை விட்டு வெளியில போனவங்களை பத்தி சுத்தமா பேசாதடா. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. சரிப்பா. அப்பா எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன், அவ்வளவுதான். என் தங்கம் எங்க பேச்சதானே கேப்பா. சரிப்பா, நான் உள்ளார போறேன்பா. போயிட்டு வாடா, போயிட்டு வாடா. நல்ல போனையே நோண்டிட்டு. இப்ப என்ன பிரச்சனை உன்னோடது? டேய் அக்காவை பார்க்க போணும்டா. இப்பதானே நீ வந்த? டேய் இப்பதான் வந்தேன். சரி நைட்டு போய் பார்க்கலாம்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் வேணா, காலையில நான் கூட்டிட்டு போறேன், காலையில போய் பாத்துக்கலாம். கண்டிப்பா கூட்டிட்டு போவியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், நீ போய் தூங்கு போ. அப்படியே சார் என்ன பப்பா குழந்தை பால் குடிச்சிட்டு தூங்குவாரு. இப்போ ஓடி அம்மா உனக்கு செய்யலன்ற போறாம போ. யாருக்கு? எனக்கு ஓடியறா. ஆமா, உனக்கு கொடுக்காதனால தானே இப்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. டேய் நான் நைட் எல்லாம் தூங்கும்போது பால் குடிச்சிட்டு தூங்க மாட்டேன், ஓடிரு. அப்புறம் என்ன, நான் என்ன குடிச்ச உனக்கு என்ன? அமைதியாரு. அந்த போன்ல நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண, என்னடி பண்ண போற? அந்த போன் ஒரு நாள் புடிங்கி உடைக்கிறேன் பாரு. உடைப்பேன், நல்லா உடைப்பேன். ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது, எனக்கு ஒரு புது போன் வாங்க. இந்த போன் இதெல்லாம் உடைச்சறியா? உடைச்சா அப்ப உடனே போன் வாங்கி கொடுத்துருவாரு. இல்லனா மட்டும் நீ கேட்ட உடனே வாங்கி கொடுக்காம இருக்காரு. ஏன் இப்படி பண்ற? இல்லடி, உடைச்சிட்டு இன்னொரு போன் வாங்கினது நல்லா இருக்கும். பேசாம உன்னை தத்து கொடுத்துட்டு வேற ஏதாவது அண்ணனை வாங்கிட்டுமா? வாங்கிக்கோ, எனக்கும் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கும் பாரு. பக்கத்துல உட்காந்துட்டு நோ ரூமுக்கு போ. டேய் உனக்கு என்ன இது? எங்க அண்ணன் ரூம் நான் வரவே வராம இருப்பேன், உனக்கு என்ன? உங்க அண்ணன் தான் இப்ப சொல்றேன், ரூமை விட்டு வெளியில போ. நான் தான் உன்னை தத்து கொடுத்துட்டேனேடா. யாருக்கிட்ட தத்து கொடுத்த? எல்லாம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டேன், மரியாதை கிளம்பிரு. அண்ணன் மேல கொஞ்சமாச்சும் பாசம் இருக்கா பாரு. இண்டி உன் அண்ணன் உன்னை விட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவ? நல்லா ஜாலியா இருப்பேன்டா. கொஞ்சம் கூட அண்ணன் மேல பாசம் இல்லைன்னு சொல்லு. சார் மேல பாசம் இல்லாதனால தான் நான் போட்டு கொடுக்காம இருக்கனா? இல்லன்னா நீ எல்லாம் ஷாலுவ பக்கத்து எப்பயோ சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. அடி வாங்க போறடி. இத பத்தி மூச்சு மட்டும் திறந்த அடுத்து தாண்டி உன் மூச்சே இருக்காது. அது வரைக்கும் என் கையில பூசை போட்டுட்டு இருக்கும் பாரு. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், அடிச்சிருவேன் மத்துக்கோ. ஏதோ மேல நிறைய பாசம் இருக்கனால தான் எதுவுமே போட்டு கொடுக்காம இருக்கேன். சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை, இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவடி போல் சேர்ந்து மாம்சர் பொண்ணு லவ் பண்ணது தெரியுமா? யாரு? அக்காவை தானே சொல்லிட்டு இருக்க? இல்லடா, அதையும் தாண்டி. யாரு? வேற யாரும் இல்லடா, என்னோட ஃப்ரெண்ட் தான். உன் ஃப்ரெண்டா? ஆமா. இன்னைக்கு காலேஜ்ல மாசான சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரே சிரிப்பு. நான் சொல்றேன், அவங்க 2 பேத்தையும் பார்த்தா சைட் அடிக்கிற மாதிரி இருக்குடி அப்படிங்கற. அவ கேட்கவே இல்ல. என் வாய் வேற வளரிடுச்சு.
அவன்டி உன் ஃப்ரெண்டு உன் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு படாத பாடுபடுறா. நான் சொன்னேன், அவ கேட்கவே இல்லை. அதை விட சொன்ன பாரு, உங்க அக்கா கிட்ட போய் சொல்லி வச்சிருன்ட்டு. என்ன சொன்னா? மாமா கிளாஸ்ல ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, அவரும் லவ் பண்றாரு அப்படின்னு போய் சொல்லி வைன்னு சொல்றா. உங்க அக்காவெல்ல ஃபைட் அடிக்க வேணாம், லவ் பண்ண வேணாம்னு சொல்லிருன்னு சொல்றாடா. ஏண்டி அது பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியதானே? நான் என்ன பண்றது? நான் சொன்ன அவ கேட்கவே இல்ல. இத்தனைக்கும் காலேஜ்ல அவங்க கூட தான் உட்கார்ந்து சாப்பிடுறது, அவளுக்கும் அப்பப்ப தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இப்ப பாரு. மணி எத்தனாச்சுன்னு என்ன 2 பேரும் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் இல்ல, நான் தூங்க போறேன்னு சொன்னேன். அண்ணன் தான் உட்கார்ந்து ஏதாவது கதை அடின்னு சொன்னா. மாமா பொய் சொல்றாமா, நான் கிடையாது. 2 பேரும் போய் தூங்குங்க போங்க. 11 மணி ஆயிடுச்சு, இன்னும் லைட்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. போங்க. போறோமா. அண்ணன் தங்கச்சி பேசிட கூடாதே, உடனே வந்துருவீங்களே. ஆமா, நைட்டு உட்காந்து 11 மணிக்கு தான் உங்க அண்ணன் தங்கச்சி பாஸ் எல்லாம் ஓடும். போங்க, போய் படுங்க 2 பேரும். சீக்கிரம் போங்க. சரிம்மா, நாங்க போய் படுக்கிறோம். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்து பாப்பேன். லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அவ்வளவுதான். சரிமா. சரி, நான் குட் நைட். நான் போய் படுக்கிறேன். நீ காலையில மறக்காம கூட்டிட்டு போயிரு. போ, நான் கூட்டிட்டு போறேன். போ. சரி, பை. பை டி, குட் நைட். ஓகே. டேய் சாமனா, சீக்கிரம் வா. சீக்கிரம் எந்திரிக்க சொன்னா சீக்கிரம் எந்திரிக்க மாட்டானே. எங்கடா காலேஜ்க்கா? ஆமாப்பா. என்ன இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்ட? அப்பா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும், அதால்தாப்பா. ஓ அப்படியாடா, சரி கிளம்பு. ஆமா, யார் போய் விடுறா? அப்பா அண்ணன் தான்ப்பா. சரி வா, நான் அந்த சைடு தான் போறேன். நானே கொண்டு வந்து விடுறவா? அப்பா இல்ல, அண்ணன் வந்துருவா. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அண்ணன் வருவா, அண்ணன் கொண்டு போய் விடுவா. விடுங்க. இல்ல வா, நான் அந்த சைடு தான் போறேன். அந்த சைடு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வா. நீங்களா சாப்பாட்டு கிளம்புறதுக்குள்ள லேட் ஆயிரும்பா. இல்ல அவ்வளவுதான், கிளம்பிட்ட. வண்டி எடுத்துட்டா போலாம். வா. சாமண்ணா வேணும்னே பண்றேன். நான் இப்ப எப்படி அக்காவை பாப்பேன்? சரி வா, கிளம்பலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. அம்மா சாப்பாடு போட்டுட்டாங்க, சாப்பிட்டு வந்துடுறேன். சாமண்ணா, நான் நல்லா உட்கார்ந்து சாப்பிடனா அப்பாவே கூட்டிட்டு போய் விடுறாரா? சாயந்தரம் மரியாதையா வந்துறனா? காலையில சீக்கிரமா எந்திரிக்க சொன்னேன். வேணும்னே லேட்டா எந்திரிச்சிட்டேன்னா சாயந்தரம் வந்து பாத்துக்கிறேன் நான் உன்னை. பை. அப்பா வாங்க போலாம். அப்ப நானே கொண்டு போய் விட்டுறேன். இல்ல சார், நானே போய் விட்டுட்டு வந்துடுறேன். அவரு சாயந்தரம் வந்து ஜோலியா முடிக்க போறா. ஓச்சு, நான் செத்தேன். சரி சாமண்ணா, பை. நான் சாயந்தரம் வந்துடுறேன். போயிட்டு வாமா தங்கச்சி. மரியாதையே தேவையில்லைன்னா சாயந்தரம் வந்து வச்சுக்கிறேனா? போச்சு எல்லாம் போச்சு. இந்த அப்பா எதுக்கு குறுக்கால வராருன்னே தெரியலப்பா. நான் போறேங்கிற பொருளா அப்பா போயிடுறேங்கிறாரு. சரி போயிட்டு வரட்டும், சாயந்தரம் பாத்துக்கலாம். எனக்குமே வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். அர்ஜுன் நம்ம வந்துட்டாங்கன்னா பேசலான்னு பார்த்தா என்ன இன்னும் காணோம்? நீ லூசு, யார மாமான்னு சொல்லி வளரிட்டு இருக்க? இவ இருக்குன்றதையே மறந்து போயிடுறேன்ப்பா. சும்மாதான் ஒண்ணும் இல்ல. ஆமா, என்ன சார் இன்னும் காணோம்? ஏன் அவர் எனக்கு வரல தெரியாதா? வரல, என்னாச்சு? நான் கேட்டா ஒரு நியாயம் இருக்கு, நீ ஏன் கேக்குற? நீ சொல்லு, என்னாச்சு? பாவுண்டி, என்னாச்சுன்னு தெரியல சாருக்கு வரல. ஏன்டி அக்காவும் வரல இன்னைக்கு? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, தெரியல ஏன் வரலன்ட்டு. உன் அக்காக்கு என்னாச்சு அதை சொல்லு. அதுதான் தெரியலங்கிற. ஒரே வீட்ல இருக்கீங்க, தெரியலையா? நான் லேட்டா எந்திரிச்சு சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்கும்போது அக்காவை நோட்டே பண்ணலடி. நான் அக்கா கூட வர மாட்டியா டேடியும்? இல்ல, அக்கா கூட வர மாட்டேன், அப்பா கூட தான் வருவேன். அப்பா கூடயா? சரிடி. தெரியல, அக்கா இந்நேரம் லேட் ஆயிருக்கும், இப்ப வருவா. ஒரே வீட்ல இருந்துட்டு என்னடி பேசிட்டு இருக்க? அக்கா வராங்களா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டியா? ஏற்கனவே கோவத்துல இருக்க, அமைதியா இருந்துரு. என்னடி கோவம்? எல்லாம் எங்க அண்ணனை சொல்லணும்டி, அவன் மேல செம்ம கோவத்துல இருக்கேன். என்னடி ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. அங்க பாரு, எல்லாரும் உட்காந்து எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கான்னு. வாங்க போறேன்னு நினைக்கிறேன்டா. அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கு தெரியுமா? அண்ணன் கிடக்குற அண்ணன். லூசா, அவங்க அக்கா இங்க தான்டா ப்ரொஃபசர். யார்? அந்த கையில் மேம் தானே? ஆமா, நான் அந்த கையில் மேம் தான். அதெல்லாம் கிடக்குது ஒரு சப்ப. சொல்லுவடா சொல்லுவ. இப்ப போய் பாரு, நான் அவ கூட பேச போறேன். எதுக்குடா? இருடா, எனக்கு கையில் மேம் வரல, தெரியல. வரலையா? ரொம்ப சந்தோஷம்டா. ஆமாண்டா, இந்த மேம் வரல. இப்ப பாரு என்ன பண்றேன்ட்டு அவள. அமைதியா இருடா. வருண், கொஞ்சம் தள்ளி உட்காரியா? கால் என் மேல படுது. நான் இப்படிதான் வைப்பேன் டார்லிங். புருஷா ஆக போறவன் கால் பட்ட தப்பு இல்ல டார்லிங். வருண், வார்த்தை அளந்து பேச. வருண், என்ன டார்லிங், அப்படியெல்லாம் பேசலாமா டார்லிங்? வருண் சொல்லிட்டேன், நான் அந்த மாதிரி கூப்பிடாத. ஒரு டைம் சொன்னா உனக்கு காதுல விழுகாதடா. இப்ப வேணா டா போட்டெல்லாம் பேசிக்கோ டார்லிங். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டா போட்டெல்லாம் பேசக்கூடாது. மாமான் தான் கூப்பிடணும், சரியா டார்லிங்? வருண், அளந்து பேசு. வருண், ஓவரா பேசிட்டு இருக்காத. வருண், பார்க்க மாட்டேன். வருண், அக்கா கிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்கோ. என்ன டார்லிங், அக்கா கிட்ட எல்லாம் போட்டு கொடுக்கலாமா டார்லிங்? வருங்கால பொண்டாட்டி ஆக போற, இப்படி எல்லாம் பேசலாமா? வருண், என்ன பேசிட்டு இருக்க? அனு, நான் உன்கிட்ட பேசல, வாயை மூடிட்டு இருந்துறானு. என்ன டார்லிங், டார்லிங் தானே கூப்பிடக்கூடாது. சரி கூப்பிடல டார்லிங். வருண், அமைதியா எந்திரிச்சு உன் பிளேஸ்க்கு போ. வருண், என்ன பொண்டாட்டி, டார்லிங் தான் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்ட, பொண்டாட்டின்னு கூப்பிடல. டேய், அடிச்சிருவேன்டா. மரியாதை வாயை மூடிட்டு இருந்துரு. என்ன டார்லிங், டார்லிங்னும் கூப்பிட வேண்டாங்கிற, பொண்டாட்டினும் கூப்பிட வேண்டாங்கிற. சரி எப்படி கூப்பிடணும் சொல்லு, கூப்பிட்டுலாம். தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாம இடத்த காலி பண்ணு. என்ன டார்லிங், சூர்யாவை நினைச்சு பாக்குறியா டார்லிங்? டேய், சூர்யாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை இல்ல. பேசாம வாய் மூடிட்டு உட்கார்ந்துரு. என்ன டார்லிங், இப்படி எல்லாம் பண்ணலாமா? வருண், கையெடுத்துரு. வருண், தயவு செஞ்சு கையெடுத்துரு. இல்லாட்டினா அக்கா கிட்ட சொல்லிடுவ. வருண், கையெடு.
உன் அக்கா தான் இன்னைக்கு வரலையே டார்லிங், தெரியாதா டார்லிங்? அதனால தானே நீ இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க. பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா, கையெடுத்துரு. என்ன டார்லிங், உங்க அக்கா எங்க இருக்கான்னு தெரியும்ல? இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன டார்லிங், அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் டார்லிங். உன் அக்கா போயிட்டு போற, அது நமக்கு தேவையில்ல. ஏதாவது என் காதல ஏதாவது ஏத்துக்காம இருந்தா உங்க அக்காவை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அப்புறம் பார்க்க மாட்டேன், உங்க அக்கா அந்த வீட்டுல இருக்க மாட்டா, ஞாபகம் வச்சுக்கோ. உன் காதல் யாருக்கும் தெரியாம போயிருச்சு. இப்போ உன் காதலும் உன்கிட்ட இல்ல. அந்த காதல் எங்கேயோ போயிருச்சு. ஆனா என் காதலை மட்டும் நீ ஒத்துக்கல, உங்க வீட்டுல என்னென்ன சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லி வச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் உன்னை யாரனாலையும் காப்பாற்ற முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? உண்மையதாமா சொல்றேன். அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்க அக்காவே வந்து சொன்னாலும் காப்பாற்ற முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. சரி நான் கிளம்புறேன், இதுக்கு மேல இங்க உட்காரணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் டார்லிங், என் காதல சீக்கிரம் ஏத்துக்க பாரு டார்லிங். அப்புறம் டார்லிங், உன்னை பத்தி தப்பா பேசி உங்க அப்பா அம்மாவெல்லாம் பிரிச்சிருவேன் டார்லிங். ஒரு பொண்ணை பத்தி தப்பா சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்க டார்லிங். ஏமா யார்கிட்ட சொல்றதே உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வெறுக்க வச்சிருவேன் டார்லிங். ஏன்னா நீ லவ் பண்ணது தெரியும். சரியா, கிளம்புற டார்லிங். பாய் டார்லிங். பாத்தியா எப்படி பேசிட்டு வந்திருக்கேன்னு? இன்னமுமா என் காதலை ஏத்துக்காம இருப்பா? காதலை ஏத்துக்குவாடா. என்னடா அமைதியா என் காதலை ஏத்துக்கிறாளா என் மட்டும் பாரு. எல்லாத்துக்கும் உங்க அம்மா அப்பா அண்ணனை பிரிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை வச்சே சொல்லிட்டு வந்திருக்கல, கண்டிப்பா என் காதலை ஏத்துக்குவா. அப்புறம் டார்லிங், நான் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கட்டும். சீக்கிரம் என் காதலை ஏத்துக்கோ, பாத்துக்கோ டார்லிங். என்னாச்சு அவன் வந்து உன்கிட்ட சும்மா சும்மா வம்பிழுத்துட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்ல விடு. என்னன்னு சொல்றியாடி? அவங்க அக்காவை பத்தி ஏதோ மிரட்டுறான். அவன் சும்மா காதலிக்கிறேங்கிற பேர்ல மிரட்டிட்டு இருப்பான், விடு. ஏன்பா எனக்கு மட்டும் இவ்வளவு தூரம் நடக்குது? என்னால முடியலப்பா. என்னடா காலேஜ்ல கேட்டா நீ பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னச்சு, ஏன் சோகமா இருக்க? அம்மா எது திட்டாங்களா? அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்பா கொஞ்ச நேரம் தோல்ல சாஞ்சிக்கிட்டுமாப்பா? ஏண்டா என்னாச்சு? அப்பா யாரு என்ன வந்து சொன்னாலும் என்ன வெறுத்தர மாட்டீங்க தானப்பா? யார் என்ன சொல்ல போறா? என்னாச்சு? இரு அண்ணனுக்கு போன் அடிக்கிற. அப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. யார் என்ன சொன்னாலும் என்ன வெறுத்துறாதீங்கப்பா. டேய், உன்னை கூட்டிட்டு வர சொன்னா ஏன் பாப்பா அழுகுறா? அண்ணா அதான் ஒண்ணும் பொருள வளர்ந்துட்டே இருக்கா. பாப்பா என்னாச்சு? வீட்டுல யாராச்சும் திட்டாங்களா பாப்பா? அப்பா என்ன யார் என்ன சொன்னாலும் நீங்க ரெண்டு பேரும் வெறுத்துற மாட்டீங்களப்பா? என்ன மட்டும் வெறுத்துறாதீங்கப்பா. என் தங்கத்தை நாங்க ஏன் வெறுக்க போறோம்? அப்பா நீங்க வெறுத்துட்டீங்கன்னா நான் அவ்வளவுதான்ப்பா. வெறுத்துறாதீங்கப்பா என்ன. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன், ஒரு நாள் உணர்வா என தினம் பொறுக்கிறேன். அப்பா நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே என் வாழ்வே. அப்பா வீட்டுக்கு போலாமாப்பா? என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் தலைவலிப்பா, அவ்வளவுதான். சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாம். அப்பா அதெல்லாம் வேணாம், டைரக்டா வீட்டுக்கே போலாம். சரி வாடாமா. என்ன மியான்னு கூப்பிட்டு இருக்க, எந்திரிக்கவே மாட்டேங்கிற. ஏன் ரூம்ல வந்து படுத்ததே தப்பு. மியாவ் மியாவ். டேய் பூனை மாதிரி கத்துனா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு என்னாச்சு? எந்திரிச்சு உட்காரு. எலி என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லடா. எலி என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? நான் என்ன நினைச்சேன், அக்கா கிட்ட கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சேன். அப்பா கூட்டிட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அது இல்லாம எனக்கு வேலை இருந்துச்சு எலி, அதனாலதான். சாரிடி எலி. அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. எலி என்னாச்சு எலி? ஆனா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. நான் உன் தோல்ல கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கிறேன். அஞ்சலி என்னாச்சு? என்னடாமாச்சு? யாராவது திட்டாங்களா? சொல்லடாமா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லண்ணா. அண்ணா எப்போதுமே என்ன மட்டும் வெறுத்துறாதண்ணா. நீ வெறுத்துட்டனா அதுக்கப்புறம் நான் இருக்கவே மாட்டேனா. என்னாச்சுடாமா? ஏன் யாராவது ஏதாவது திட்டினாங்களா? சொல்லு. காலேஜ்ல ஏதாவது பிரச்சனை? என்னாச்சு? அண்ணா அது ஒண்ணும் இல்ல. என்னை பத்தி யாராவது தப்பா சொன்னா கூட நீ வெறுத்துறாதண்ணா. உன் தங்கச்சி எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். வெறுத்துறாதண்ணா. உன்னை யாராச்சும் தப்பா சொன்னா நான் எப்படி வெறுப்பேன்? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கோண்டாமா. சரி ஏன் அழுகாத. அண்ணா ப்ளீஸ் வெறுத்துறாதண்ணா எப்போதுமே. ரொம்ப அழுந்துட்டான்னு நினைக்கிற, பேசிட்டே தூங்கிட்டா. நான் ஏன்டா உன்னை வெறுக்க போறேன்? நான் உன்னை எப்போதுமே எந்த இதுலயுமே வெறுக்க மாட்டேன்டா. அண்ணா என்ன வெறுத்துறாதண்ணா. யார் என்ன வந்து சொன்னாலும் பரவாயில்ல, என் தங்கச்சி நான் சுத்தமா வெறுக்க மாட்டேன்டா. நீ என்னோட தங்கச்சிடா. சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினா இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவெடி போல் அண்ணா ரொம்ப நேரம் தூங்கிட்டனோ? ரொம்ப நேரம்லாம் இல்ல, ½ hour தான் ஆச்சு. ஐயோ அண்ணா தோல் வலிக்குதா? தூங்குறதுலாம் தூங்கிட்டு தோல் வலிக்குதான்னு கேளு. என் கீழே படுத்து தூங்கினா ஆகாதோ? அங்கட படுத்து தூக்கம் வருதுல. நான் சாரிண்ணா. இருக்கட்டும் விடு. சரி வா சாப்பிடலாம். டைம் பாரு 9 o'clock ஆயிடுச்சு. ஐயோ அண்ணா எனக்கு அக்காவும் மாமாவும் காலேஜ் வரல தெரியுமா? வரலையா? என்னாச்சு? ஐயோ அண்ணா தெரியல, பாக்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட தூங்கிட்டேன். நான் சாரிண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா இப்ப என்ன கூட்டிட்டு போனா. என்ன விளையாடுறியா? வெளியில அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அண்ணா ஏதாச்சும் சொல்லிக்கலாம். நான் வேணா அம்மா கிட்ட எங்கேயாவது வெளில போயிட்டு வர சாட் இப்படி வாங்கணும்னு ஏதாவது சொல்லியட்டா? என்ன விளையாடுறியா? அப்பா தனியா விட மாட்டாரு. நீ வரல கண்டிப்பா விடுவாரு. வாடா ப்ளீஸ்ண்ணா. சரி என்னமோ சொல்ற, வா போலாம். அண்ணா அப்படியே போய் கூப்பிட்டுறதா அக்கா மாமாவை நம்ம பயமுறுத்த போறோம். பயந்துட போறாங்க. லூசு மண்டை கலண்டிருச்சா? பயப்படுறதுக்கு தானே பயமுறுத்த போறோங்கிற. இப்பதானடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து நல்லா அழுந்து சீன் போட்டுட்டு இருந்த. அதான் நான் ஃப்ரீ ஆயிட்டல. எங்க
எங்க அண்ணன் தோல்ல சாஞ்சிட்டா நான் ஃப்ரீ ஆயிர மாட்டேனா? என் தோல் தானே வலிக்குது, உனக்கு என்ன? உண்மையாலுமே வலிக்குதானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லவா. சத்தம் போடாம போ. அவளை திருடன்னு நினைச்சிட்டு கட்டை ஏதாவது எடுத்து அடிச்சாங்க. அதுல வேற ப்ரொஃபசர் 2 பேரும் பாரு உனக்கு இருக்கு. சீ, அக்கா மாமாலாம் அப்படி செய்வாங்களா? வா. என்ன டிவி ஓடிட்டு இருக்கு, அக்கா மாமாவை மட்டும் காணோம். வந்தது 8 மணிக்கு. அக்கா மாமா தூங்கிட்டு இருந்தாங்கண்ணா. பேசாம நம்ம கூப்பிட்டுருவோம்ப்பா. கூப்பிட்டு தோலை, இதுதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். மாமா அக்கா, மாமா அக்கா எங்க இருக்கீங்க? அஞ்சடி உள்ளாரதா இருக்கோ, உள்ளார வா. வா சாம், வா அஞ்சலி. என்ன இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்திருக்க? ஏன் காலையில இருந்து வராம இப்போ வந்திருக்கீங்க? எல்லாம் இந்த கிறுக்கனாலதான் மாமா. இவனை சொல்லுங்க. காலையிலேயே அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்க, சாயந்தரமும் அப்பாவே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த கிறுக்கனை வர சொன்னா இந்த கிறுக்க வரவே இல்ல மாமா. மாமா நான் என்ன பண்றது, காலையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஈவினிங் வரதுக்கும் லேட் ஆயிடுச்சு மாமா, அதனால தான். ஆமா மாமா, ஏன் காலேஜ் வரல? அக்கா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கா? அதுவும் அக்கா கிட்டே கேளு என்னன்ட்டு. அக்கா என்னாச்சு, மாமா வேது திட்டினாங்களா சொல்லு, இல்ல அடிச்சிட்டாங்களா சொல்லு, நான் அடிக்கிறேன். ஆமாண்டா, உங்க அக்காவை அடிக்கிறதே என் வேலையவா. ஓ, அது வேலையை வேற நீங்க வச்சிருக்கீங்களா மாமா? அப்பயும் நேத்து நைட்டு படிப்படியா சொன்னேன், என் பேச்ச கேட்காம உங்க அக்கா பண்ணா. என்னக்கா பண்ண? என்னாச்சு? அக்கா வீட்டுல சமைச்சிட்டியா? அவளே எந்திரிக்க முடியாத நிலைமையில இருக்க, அவ சமைக்க போறாளா? அக்கா என்னாச்சு? உடம்பு எது சரியில்லையா? என்னாச்சு? ரொம்ப நல்லா தெரியல. என்னக்காச்சு? ஆமாக்கா, என்னாச்சு? காய்ச்சலா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா? டேய், ஒண்ணும் இல்ல. நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அந்த மலையில, அதனால தான் காய்ச்சல் வந்துருச்சு. இக்கா லூசாக்கா, நைட் டைம்ல யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? ஏன் மாமா வாங்கி கொடுத்தீங்க? டேய் வாங்கி தரலன்னா என் உயிர் எடுத்துருவா. பரவாயில்லையா? ஐஸ்கிரீம் வேணும் வேணும்னு துடிச்சிட்டு இருந்தா. நான் அப்பயும் சொன்னேன் வேண்டாம் வாங்காதுன்னு. காலையில இருந்து படுத்துட்டு தான் இருந்தா, இப்பதான் எந்திரிச்சு உட்காந்து இருக்கா. ஏங்கா நீயே உனக்கு வடையே தேடிக்கிற? உனக்கு தான் இந்த நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே காய்ச்சல் வந்துரும்னு தெரியுதுல, எதுக்கு சாப்பிடுற? ஏய், அந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால சாப்பிட்டேன். அதனால தான் கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். இப்போ ஓகே தான். நீ காலேஜுக்கு வரதும் எனக்கு தெரியவே இல்லை. ஏங்கா? மாமா கால் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கல, நான் வந்திருப்பேன்ல. நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். மாத்திரை சாப்பிட்டு மதியானம் தூங்கினா, இப்ப அவ ஓகே தான். ஐயோ சரி அக்கா, மதியானம் நான் சாப்பிடவே இல்லை. எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போல, எங்க வந்திருந்தா கொடுத்துட்டு இருப்பேன்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போயிட மாமா. இவ ஏதோ சரியில்லை, சாயந்தரம் வந்த உடனே என்கிட்ட அழுந்துட்டு இருந்தா, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா மாமா. என்னடா ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? மேம் ஏதாவது திட்டினாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, கொஞ்சம் தலைவலி, அதனால தான். போய் சொல்றா மாமா, இவ போய் சொல்றா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. சரி விட, நான் காலேஜ்ல போய் கேட்டுக்கிறேன். அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தலைவலி மாமா, அதனால தான் மதியானம் சாப்பிடல. சரிவா, மாமா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காங்க, போட்டு கொடுக்குறவா. நடக்கவே முடியல, நீ எனக்கு சாப்பாடு போட்டு தெரியாக்கா. நீ உட்கார், நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். அக்கா இப்போ ஓகே தானே? நாளைக்கு காலேஜ் வருவியா? நாளைக்கு காலையில வருவா அஞ்சலி. அப்புறம் அக்கா பாத்துக்கோ, காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டு எனக்கு சொல்லுக்கா. அக்கா இவன் ஒரு பைத்தியக்காரன்க்கா, எனக்கு ஒண்ணுமே நடக்கல. இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காது, கொஞ்சம் தலைவலி, அதனால தான். சரி விடு, தலைவலி தானே சாம், விடு. சரி வாங்க, சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். அக்கா வா, நீயும் கொஞ்சம் சாப்பிடு வா. ஏய் இல்ல, எனக்கு வேணா, நீங்க போய் சாப்பிடுங்க. அக்கா வாக்கா, நீயும் உட்காந்து சாப்பிட்டுக்கா. இன்னைக்கு ஒரு நாள் தானே, வாக்கா. சாப்பிட்டா டேப்லெட் முழுங்க முடியும், வாக்கா. அவகிட்ட சொல்லி பார்த்துட்டு இவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருந்தா வரவே இல்லை. நீங்களே கூப்பிட்டு வாங்க. சரி வரேன், போங்க. பாத்தீங்களா மாமா, அக்கா நாங்க சொன்னோன்னு கேட்டாங்க. உங்க மேலதான் பாசம் அதிகம், விடுங்க. எனக்கு எல்லாத்து மேலயும் தான் பாசம், விடுங்க. சரி சரி அக்கா, வாங்க சாப்பிட போலாம். வாங்க போய் சாப்பிடலாம்.